காஷி அவங்க உன்னை எப்படியாவது ஒத்துக்க வச்சு உனக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனா என் தங்கச்சி கங்காவை கொன்னதுக்கு யாரும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கைவிலங்கு, இந்த கோர்ட்டு, ஜெயிலு எதாலையும் என்ன தடுக்கவே முடியாது. சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா காசி, உன்னோட கோவத்தெல்லாம் நீ கோர்ட்ல கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்கணும். சின்ஹா சார், போன ஹியரிங்ல கோர்ட்டோட அடுத்த ஹியரிங்க்கு காசியோட அம்மா அப்பா வரணும்னு ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துட்டாங்களா? சார், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு நேரம்? ஆர்டர் ஆர்டர், சைலன்ஸ் ப்ளீஸ். என் கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஜெயா, நான் காசி வீட்ல இருந்து தான் வரேன். அங்க காசியோட அப்பாவும் அம்மாவும் வீட்ல எங்க தேடியுமே கிடைக்கல. எங்க போனாங்கன்னே தெரியல. சார், எங்களுக்கு பயமா இருக்கு. இவங்க காசியோட அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணி பயமுறுத்துறாங்களோன்னு. அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பல்வந்த் பாண்டே தான். அதனால இந்த கோர்ட்டை தாழ்மையா கேட்டுக்கிறேன், இந்த பல்வந்த் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணணும்னு. மிஸ்ராஜி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். வீட்ல காசியோட அப்பா அம்மா இல்ல. ஒருவேளை அவங்க என்ன வெளியே போயிட்டாங்களா? யுவர் ஆனர், இத கேட்கும் போது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. சார், எங்க அப்பா அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா சாமி சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தரையும் விட மாட்டேன். மொத்த காசியும் மைனவ மாத்திடுவேன். காசி காசி, நான் சொல்றத கேளுங்க. நியாயமான தீர்ப்பை சொல்றதுக்கு தானே நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். யுவர் ஆனர், நான் இப்போ இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சிய உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். பர்மிஷன் கிராண்டட். சுமன் என்ன? வாங்க. உங்க பேரு? என்னோட பேரு சுமன் சார். நானும் காசியோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருந்தோம். என்ன இருந்தீங்க? இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க சுமன்? நான் ஏன் அப்படி சொன்னேன்னா சார், காசியோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு சார். எதுக்காக நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணே? காசி காசி, அமைதியா இருங்க. சைலன்ஸ் 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 இன் தி கோர்ட். நீங்க சொல்லுங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி ஊர் முழுக்க பிளேக் நோய் தாக்கி இருந்தது. அந்த நோயால பாதிக்கப்பட்டு காசியோட மொத்த குடும்பமா இறந்துட்டாங்க. ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, இவங்க இறந்துட்டாங்க. காசியோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் காசி அவங்களோட இருக்கிறதாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டான்னு கடைசி வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. போய் சொல்றாங்க ஜட்ஜ் சார். அண்ணே, நீ மானடி போய் சொல்ற? சார், இந்த விட்னஸ் எல்லாருமே போலியானவங்க. அவங்க சொல்றது எல்லாமே அது போய். எல்லாத்தையும் கோர்ட் முடிவு பண்ணும். மிஸ்டர் சின்ஹா, நீங்க போய் உட்காருங்க. இதுவரைக்கும் எல்லா சாட்சிகளையும் விசாரணை பண்ணதில் தெரிய வர்றது என்னன்னா, அடுத்த ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி காசியை மென்டல் எவாலுவேஷன் பண்ணி கூட்டிட்டு வரணும். And for now, the court is adjourned. நீங்களும் என்ன பைத்தியம்னு ப்ரூவ் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். யாரோட பேச்சையும் என்னால் நம்ப முடியல சார். ஆனால் இப்போ நீ கண்டிப்பாக என்னை நம்பிதான். உனக்கு வேறு வழியே இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்ற முடியும். சார், நான் பைத்தியக்காரன் இல்லை சார். நான் ஒரு ஏழை. இவங்க எல்லாரும் காசை வாங்கிட்டு என்ன பைத்தியக்கார பட்ட கட்ட பார்க்குறாங்க சார். எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு உதவி பண்ணலாம் நான் இங்கே வந்திருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு நியாயத்தை நான் வாங்கி தரேன். நீங்களும் அவங்க பக்கம் சாஞ்சிட மாட்டீங்களா சார்? என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது என்னோட வேலை. அப்போ ஆரம்பிக்கலாமா? சரிங்க சார். சரி, சொல்லுங்க டாக்டர் சார், உங்களோட ரிப்போர்ட் என்னதான் சொல்லுது? யுவர் ஆனர், நான் காசியோட சில மணி நேரங்கள் தனியாக பேசினேன்.
அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட சில தகவல்கள் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. உங்களோட அனுமதியோட நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ சார். காசி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு யார் செய்வாங்க? சமையல் நானே பண்ணிப்பேன் சார். ஏன்? அம்மா பண்ணுற சமையல் எனக்கு பிடிக்காது. ரொம்ப காரமாக பண்ணுவாங்க. அதான் உங்கள் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க சமைக்கலாம்ல. சார் காலேஜ் டியூஷன் அவளுக்கு டைம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? வீட்டில் உட்காந்து எங்களை திட்டிக்கிட்டே இருப்பார் சார். ஏன்? ஆமாம், உங்களோட அப்பா ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காரு? வயசான காலத்தில் அவர் போய் வேலைக்கு போக சொல்கிறது ஏழை தான் சார், ஆனால் முட்டாள் இல்லை. சரி, இன்னொரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் தங்கச்சி கூட உங்களுக்கு நல்ல உறவு இருந்துச்சா? என் உயிர் சார் அவ. ஆனால் நான் அவளை சரி விடுங்க. எனக்கு இன்னொன்று சொல்லுங்க. உங்க தங்கச்சி உங்களுக்கு ராக்கி கட்டியிருப்பாங்கல்ல? முதல்ல கட்டிட்டு இருந்தா, அப்புறம் நானே கட்ட வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? ஒரு வருஷம் ராக்கி கட்டும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி பண்றது? சரி சரி சரி. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கதவை யார் திறந்து விடுவா? வீடு திறந்தே தான் இருக்கும் சார். எங்கள் வீட்டில் வந்து திரட்டுறதுக்கு எதுவுமே இல்லை சார். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யார் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா? உங்களோட தங்கச்சி கங்கா இல்லை உங்களோட அம்மா? வீட்டு பொம்பளைங்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் சார். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர். காசியோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே, அதாவது அவங்க அம்மா அப்பா, அப்புறம் அவரோட தங்கச்சி கங்கா, அவங்க யாருமே நிஜத்தில் கிடையாது. அட அமைதியா இருங்கம்மா, அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். யாரும் இல்லைன்னா? சார், நான் காசிக்கிட்ட கேட்ட பல கேள்விகளை வச்சு என்னால் ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. அது என்னன்னா, காசியோட வாழ்க்கையில் யாருமே எந்த ஒரு செயலையும் செஞ்சதில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவரே சமைச்சுப்பாரு, தண்ணி எடுத்து குடிச்சுப்பாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது யாரும் கதவை திறந்து விட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பேசிவ் ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அதாவது வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது. காசி அவரை சுற்றி ஒரு பிம்பமான வாழ்க்கையை உருவாக்கியிருக்காரு. எல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள். அவங்க கூடவே வளர்ந்துருக்காரு. ஆனால் இப்போது ரொம்பவே வளர்ந்துட்டாரு. யுவர் ஆனர், இது எல்லாமே காசியோட கற்பனை மட்டும்தான். ஏய், நீ பல்வந்திட்ட காசு வாங்கிட்டல, உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. காசி கோர்ட்ல அப்படிலாம் கூடாது. இவர் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இருக்க மாட்டார். இவரே ஒரு பேஷண்டா தான் இருப்பாரு. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். நீங்க போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. மிஸ்டர் பல்வந்த், நீங்களும் உட்காருங்க. நீங்க சொல்லுங்க, ப்ளீஸ் கண்டினியூ. யுவர் ஆனர், இவருக்கு வந்திருக்கிறது ஒரு மனச்சிதைவு நோய். இதை பேரனாய்டு சைக்காசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, அந்த பர்சன் ரொம்ப வயலண்டா இருப்பாங்க. அவரோட கற்பனை கதாபாத்திரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த நேரத்தில் அவங்க யாரை என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல கூட இவர் அபிமன்யுவை கொண்டிருக்கலாம். யுவர் ஆனர், உங்களுக்கு இன்னும் தீர்ப்பு சொல்ல எத்தனை சாட்சிகள் வேண்டும் யுவர் ஆனர்? இது போதாதா? ப்ளீஸ் நீங்க தீர்ப்பை சொல்லுங்க யுவர் ஆனர். இவன் ஒரு சைக்கோ கில்லர். இவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுங்க. தட்ஸ் ஆல். அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ஷன் மை லார்ட். இப்ப வரைக்கும் நடந்த இந்த வாதத்துல காசி தான் அபிமன்யுவை கொண்டாடுறதுக்கு ப்ரூஃபே இல்ல. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். இப்படி சொல்றதுக்கு பல்வந்த் எவ்வளவு காசு கொடுத்தான்? ஏற்கனவே சொன்னானே, இது என்னோட வேலை. காசி, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஆமா, நான் தான் அபிமன்யுவை கொலை பண்ணேன். மாடியில இருந்து தூக்கி போட்ட அந்த நாயை, ஏன் என் தங்கச்சி அவன் காதலிச்சு ஏமாத்திருக்கான். அவனை கொன்னதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது ஜட்ஜ் சார். ஏன்னா என் தங்கச்சி காணாம போனதுக்கு அபிமன்யு தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி அநியாயமா கொலை பண்ணது இந்த பல்வந்த் தான். காசு என்ன? கங்கா ஒரு நாள் பல்வந்தை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பல்வந்தா வர சொல்லியிருந்தாரு. நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன். அப்போ வீட்டுல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க நிறைய சத்தம் வந்துச்சு. நான் ஓடி வந்து பார்த்தப்போ பல்வந்த் சார் பால்கனில இருந்து கங்காவை தள்ளி விட்டாரு. அப்புறம் பாடி அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் கங்காவை அவர் ரேப் பண்ணிருப்பாருன்னு. பல்வந்த் ரொம்ப மோசமானவண்ண. காசு என்ன? நான் இப்ப சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்கண்ணே.
அப்புறம் என்னையும் கொன்னுடுவாங்கண்ணே. ஆனா அந்த பல்வந்தை மட்டும் சும்மா விட்டுறாதீங்கண்ணே. ஏய், ஃபர்ஸ்ட் என் பையனை கொன்ன, இப்ப நான் தான் கொன்னேன்னு வேற சொல்றியா? ஆமா, நான் உண்மைதான் சொல்றேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ பண்ண வேலைக்கு உன்னையும் நான் கொல்லாம விட மாட்டேன். ஆர்டர் ஆர்டர். என்னையே கொலை பண்ணுவன்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வச்சு இப்படி பேசுவ? நல்ல வேளை உன் தங்கச்சி செத்துட்டா, இல்லனா வேற மாதிரி ஏதாவது பண்ணி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி கொண்டு. ஏய் பல்வந்த், போலீஸ் அவரை பிடிங்க. பிடிங்க. காஷி வேண்டாம், காஷி ஸ்டாப். அவரை தடுத்து நிறுத்துங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவனை பிடிங்க. ஆர்டர் ஆர்டர். கேளுடா. டேய் காசி, சொல்றது கேளுடா. டேய் டேய் ஏய், காசி, என்ன பண்ற? சொல்றது கேளுடா. வேண்டாம்டா. ஆர்டர் ஆர்டர். காஷி ப்ளீஸ் காசி, அவரை டேய், சுட்டாத. அவனை எது பண்ணிடாதடா. சுட்டால செத்துவான்டா.